நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். நான் முடிவு எடுத்துட்டேன், கிளம்புறேன். மேடம், நீங்க போறதுக்கு என்ன காரணம் சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் என்னைக்குமே உங்ககிட்ட வேணும்னு சண்டை போட்டதே இல்ல. நீங்க செய்யறது பிடிக்கலன்னா நான் ரியாக்ட் பண்ணுவேன். அதே சமயம் நீங்க மனசு மாறணும் தான் நினைச்சேனே தவிர உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் மனசார நினைக்கல. ஏய், என்னடி நடிச்சு தள்ளுற? என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சதே நீதானே? என்ன அதுக்கு இந்த இடம் விஷயத்துல சவால் போட்டு மொத்தமா பிரிச்சுட்டேன். இங்க பாருங்க, என்ன நம்புங்க, நான் பேசுறது எல்லாமே உண்மை. சவால் நான் விட்டேனா நீங்க தானே விட்டீங்க. அதுல கூட உங்களை ஜெயிக்க தான் நினைச்சேன், ஆனா அழிக்க நினைக்கல. உங்க கூட சண்டை போட்டதுனால உங்க மேல மதிப்பு இல்லாம போகல. கௌதமோட குணம் அப்படியே ஜானகி அத்தையோடது. ஆனா பிசினஸ்ல அப்படியே அவர் உங்களோட நகல். அவர் சாதிச்சு 4 பேர் அவரை பாராட்டுறப்போ உங்க முகம் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு சொசைட்டில கௌதம் வாங்கிருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். மேடம், ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். ப்ளீஸ் இங்கே இருங்க. அத்தை, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுங்க அத்தை. இங்க பாருங்க, இது ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்தோட டாக்குமெண்ட். இத கோவில்ல வச்சு நாங்க பூஜை பண்ண போறோம். நீங்களும் வாங்க. ஏண்டி, என்ன தோக்கடிச்சிட்டு உன் வெற்றிக்கு நீ பூஜை போடுவ? அதுக்கு நான் வந்து நிக்கணும்? என்ன திமிரு இருக்கும் உனக்கெல்லாம்? இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் மேல தீப்பட்டா தீயே பொசுங்கிடும். எனக்கு என் மானம், மரியாதை, கௌரவம் தான் முக்கியம். எனக்காக நான் எதையும் யோசிச்சது கிடையாது. எனக்கு என் உலகமே என் கௌதம் தான். இந்த வீடு, சொத்து, பிசினஸ் எல்லாமே நான் உருவாக்கி கொடுத்தது. அண்ணன் பிசினஸ்ல லாஸ் ஆகி நின்னப்ப நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒத்த ஆளா இறங்கி மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் சவால் விட்டு ஜெயிச்சவனா. ஆனா இன்னைக்கு என் கால் தூசுக்கு சமம் இல்லாத போயும் போயும் உன்கிட்ட தோத்துட்டனே. மேடம், இங்க பாரு, இந்த பைரவி ஜெயிக்க பிறந்தவ. நான் மானஸ்தி. சொன்ன சொல்ல மீற மாட்டேன். உன்னை கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சு வெளியேத்தணும்னு நினைச்சேன். ஆனா நான் வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. என்ன பைரவி இது? இவ்ளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இனிமே திரும்பி வரவே மாட்டியா? ஏன் வரமாட்டேன்? இது நான் உருவாக்குன வீடு, நான் கட்டி காப்பாத்தின குடும்பம். இது மொத்தமா எனக்கு தான் சொந்தம். நான் நிச்சயமா திரும்ப வருவேன். நான் வரும்போது இலக்கியா இந்த வீட்ல இருக்க மாட்டா. பைரவி, ஆமாண்டி, நான் ஒதுங்கி போகல, பதுங்க போறேன். கூடிய சீக்கிரமே உன்னை பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறமா ராணி மாதிரி இந்த வீட்டுல கால் வைப்பேன். அது வரைக்கும் நல்லா வாழ்ந்துக்கோ. பைரவி. மேடம், பைரவி சொல்ற மேடம். கடவுளே, கௌதம், பைரவி இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, இவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஜானு, நாமளா அவங்கள போக சொன்னோம். பிடிவாதமா அவங்களே போறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? ஆமாம்மா, நாம எவ்வளவோ தடுத்தோம். அவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? நல்ல விஷயத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம், இப்படி நடந்துருச்சு. அத்தை, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. பைரவி மேடத்தை நாம அப்படியே விட்டுற மாட்டோம். ஏதாவது பேசி அவங்கள வர வச்சிடலாம். இப்ப பூஜைக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஆமா ஜானு, ஏற்பாடு பண்ண பூஜையை நிறுத்தக்கூடாது. அதை முடிச்சுட்டு வந்து அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம். கிளம்பு, போலாம். அந்த ஃபைல் எடு கார்த்திக், நம்ம கிளம்பலாம். அத்தை, கிளம்பலாம் அத்தை. என்னங்கம்மா?
போலாம் வாங்க. போலாம். வாங்க. ரேவதி இதே ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் இருக்காங்க. உங்களுக்கும் ரேவதி அம்மாக்கும் பொறந்துச்சுல ஒரு குழந்தை. இப்ப அந்த பையன் எங்க இருக்காருன்றதும் எனக்கு தெரியும். என்ன சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? மாணிக்கத்துறை இடம் கை விட்டு போயிருச்சான்னு டென்ஷனா இருக்கீங்களா? அட விடுங்க சார், நமக்கு அதை விட சூப்பரான இடம் கிடைக்கும் சார். Idiot. என் வாழ்க்கை கைவிட்டு போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். உனக்கு அந்த இடம் தான் பெருசா போச்சா? தபாலி வர சொன்னேன், எங்கடா அவன்? ஃபோன் பண்ணி கேட்டேன் சார், கொஞ்ச நேரத்துல வந்துருவான். டேய், கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டானா? எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் ஆகுறீங்களா? ச்சே, உங்களெல்லாம். சார் வணக்கம் சார். வாடா, கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? உனக்காக நான் காத்திருக்கணுமா? இல்ல சார், டிராபிக். ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லு. ஆமா, அன்னைக்கு ரேவதி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க சொன்னல. இது வரைக்கும் ஒரு அப்டேட் கூட இல்ல. என்னடா ஆச்சு? சார் தரவா தேடிட்டு தான் சார் இருக்கேன். அவங்க இந்த சிட்டில இல்ல போல இருக்கு சார். கண்ணிலே படல. கிழிச்ச. டேய், ரேவதி இதே ஊர்ல தான்டா இருக்கா. நிஜமாவா சார் சொல்றீங்க? அப்புறம் நான் என்ன விளையாட்டுக்கா சொல்றேன்? ரேவதி இருக்கிற இடத்த இலக்கைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே சாக்கா வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றான். அவ நான் வாங்க வேண்டிய பில்டிங்க என்ன வாங்க விடாம செஞ்சு அவன் வாங்கிட்டாடா. அதோட ரேவதிக்கும் எனக்கும் பிறந்த பையனை பத்தி தெரியும்னு சொல்றடா. அத கேட்ட உடனே எனக்கு தூக்கமே வரல. டேய், அது மட்டும் என் பொண்டாட்டி தாட்சா எனக்கு தெரிஞ்சது என் குடும்பத்துல பெரிய பூகம்பம் அடிச்சிரும்டா. டேய், இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ இப்ப ரேவதியை கண்டுபிடிச்சு அவளை உடனே அழிச்சாகணும். அப்பதான்டா நான் நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு, அவ எங்க இருக்கான்னு இலக்கியாக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியும் இலக்கியா அந்த ரேவதியை பார்க்க போயே தீர்வா. டேய், என்ன பண்றன்னா, நீ இனிமே தொடர்ந்து இலக்கியா ஃபாலோ பண்ணு. அத வச்சே ரேவதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நான் இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்றேன். டேய், ரேவதி கையில சிக்கினதும் அவளை வச்சு அவ பையனையும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் கதையையும் யாருக்கும் தெரியாம முடிச்சிடணும். சரிங்க சார், நான் இப்ப இலக்கியா ஃபாலோ பண்றேன் சார். சீக்கிரமே அந்த ரேவதி சிக்கிட்டாங்கிற நியூஸ சொல்றா, போடா. ஓகே சார், வரேன் சார். இலக்கியா, உன்கிட்ட என்ன கெஞ்ச வச்சிட்டல்ல, இருடி. ரேவதியும் அவ பையனும் கிடைச்சதும் அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். அப்பதாண்டி என்ன பத்தின உண்மை தெரியாம இருக்கும். என் சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ என்ன மிரட்டிக்கிட்டே தான் இருப்ப. இந்த 2த்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் உனக்கும் முடிவு கட்டுறேன்டி. எங்க உன் புருஷனையும் 2 ஓசி சோறையும் காணோம்? லக்ஷ்மியும் வசந்தும் உங்க அப்பாவை செக்கப்க்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படியா? அப்பா, நல்லதா போச்சு. உள்ள வரலாமா மேடம்? சார் வாங்க சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. ஏ அஞ்சலி, யாருடி இவரு? வக்கீல்மா. எதுக்கு வந்திருக்காரு? நான் கார்த்திகை டைவர்ஸ் பண்ண போறேன்ல, அது விஷயமா பேச வந்திருக்காரு. என்னது, டைவர்ஸ் பண்ண போறியா? ஏண்டி, அவன்கிட்ட பக்குவமா பேசி அவன் மனச மாத்தி சேர்ற வழிய பாருன்னு சொன்ன. நீ என்னடனா டைவர்ஸ் கிவர்ஸ்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னாச்சுடி உனக்கு? மா, சும்மா எல்லாத்துக்கும் கட்டைய போடாத. நான் கார்த்திகோட சேரணும்னா இலக்கியாவை முதல்ல அழிச்சு அவளை என் வழியில வரவிடாம பண்ணணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும். ஆனா நீங்க யாருமே தர மாட்டேங்கிறீங்க. ஏன், நீ கூட தாலிச்சேன்னு தர மாட்டேன்னு சொன்ன. அந்த இலக்கியாவை எதுவும் செய்ய முடியாம என்னால மறுபடியும் கார்த்திக்கு பொண்டாட்டியா அந்த வீட்டுல வாழ முடியுமா? சொல்லுமா, வாழ முடியுமா? முடியாதுல்ல. அதான் அவனை டிவோர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி,
உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? கார்த்திக் என்ன சாதாரண ஆளா? அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன்டி. அவனுக்கு பின்னாடி பல கோடி சொத்து இருக்கு. அந்த காசை அனுபவிக்கிறத விட்டுட்டு அவனை விட்டு பிரியறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அறிவு கெட்டவளே. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.